வாலிபர் சர்க்கிள் நிச்சயமா சீக்கிரம் போன ஊருக்கு ஆடப்படுறா இன்று இரவு சரியாக 7 மணி அளவில் புதுக்கோட்டை இளைஞர்கள் சார்பாக மாபெரும் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். கொஞ்சம் ரஞ்சிதமே மாம்பழங்களுக்கு மருதமணி அவர் சொல்லிடலாம். சிறந்தாளம் கண்டாளம் கண்டாளத்துக்கு சிறந்த ரத்வாளம் ரத்வாளத்துக்கு சிறந்த அன்னாளம் அன்னாளத்துக்கு சிறந்த நீராளம் நீராளத்தோடு அன்னாளத்தை வாய் வருகின்ற புதுக்கோட்டை மண்ணை மையப்பது சார்பாக இளைஞர்கள் சார்பாக கிராம பொதுமக்கள் சார்பாக அன்னாளம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைவரும் அந்த அன்னாளத்தை பயன்படுத்தி செல்லுமாறு ராமநாதபுரம் மாவட்டம் கவுதி மற்றும் புதுக்கோட்டை கிராமத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ராதாகிருஷ்ணன் திருநாட்டூர் கார்த்திகாக போடாம விரும்பி போடுங்க. பக்கத்தில் நைட்டு கட்டி போதுனே. ஆமா திருமகனார் தேவர் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தனது இரு நண்பர்களாக கொண்டு இந்த நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தனது இறுதி மூச்சு வரை சேவை செய்து வாழ்ந்து மறைந்தார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடன் இணைந்து ஐஎன்ஏ படைகளுக்கு தமிழர்களை எல்லாம் திரட்டி இந்திய திருநாட்டின் சுதந்திரத்திற்காக விடுதலை வேட்டையுடன் களமாடியவர். தனது முழு வாழ்க்கையும் மக்களுக்காக அர்ப்பணித்தார் தேவர். அவர்கள் தனது இறுதி மூச்சில் சமரசம் இல்லாமல் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தவர் என்பதை
நீங்கள் நன்கு அறிவீர். தேவர் அவர் ஒரு மிகச் சிறந்த ஆன்மீகவாதியாகவும் ஒரு உண்மையான சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தவர். தாழ்த்தப்பட்ட மக்களின் ராமநாதபுரம் மாவட்ட அரிசன சங்க தலைவராக விளங்கிய தேவர் அவர்கள் அம்மக்களின் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் திரு வைத்தியநாதர் ஐயருடன் சேர்த்து ஆலய நுழைவு புரட்சி செய்து சாதிய பாகுபாட்டை எதிர்த்தவர். தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் சங்கங்களை ஏற்படுத்தி அவர் உரிமைக்காக பல போராட்டங்களை நடத்தி சிறை சென்றவர். பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்த தேவர் அவர்கள் தமிழகத்தில் ஜமீன்தாரி முறையை ஒழிக்க கடுமையாக உழைத்தவர். பிரிட்டிஷ் அரசின் கொடுங்கோல் சட்டமான பிறப்பிலே குற்றவாளி அறிவிக்கும் குற்றப்பரவை சட்டத்தை எதிர்த்து மக்களை திரட்டி கடுமையாக போராடி அந்த சட்டத்தை நீக்க காரணமாக விளங்கியவர் தனது நிலங்களெல்லாம் ஏழைக்கு தானமாக வாரி வழங்கிய பசுமன் தேவர் அவர்கள் அன்று 3 முறை சட்டசபைக்கும் பாராளுமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் பிரச்சாரம் செய்ததற்கு இணங்க தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரிக்க வருகின்ற நிறைவேற்றான் தேவர் அவர்கள் நினைவாக குணவாசல் தர்ம முனீஸ்வரர் கோவில் காலை பரிசனை கொண்டு செல்வோம். புத்தம் பலிக்க வந்த 9 வீரர்களாக என பொறுத்திருந்த பார்ப்போம். ஓட விட்டு ரசிப்பது மந்திரி விரட்டு, விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு, ஆட விட்டு ரசிப்பது நான் வட மஞ்சி விரட்டு என்ற ஒரே நோக்கத்தோடு தற்சமயத்திலே ஆடுகளத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்க
கட்டப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற என்ற நினைவுகளுக்கான தேவர் அவருடைய நினைவாக பணவாசல் தர்ம முனீஸ்வரர் ஆணையம் மிக திட்டப்பட வந்து கொண்டிருக்கிறது. அந்த காலையை அடக்குவதற்காக பெத்தாச்சு குடியிருப்பு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார், வெல்ல போவது யார்? காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். சிறப்பான காலையா, சிறப்பு மிக்க வீரர்களா? ஒரு காலையா, இல்லை 9 வீரர்களா? அட்டுடல் வீடியா, அருமை நாயகனா? ஐயன் வளர்த்த காலையா, இல்லை ஐயா வந்த வீரமா? இரண்டு இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா, ஒரு களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா? வீரர்களே களம் காலைக்கா, இல்லை வேகை காலையா? பொறுத்திருந்து பார்ப்போம். பெண்கள் சேர்த்து எடுத்தால் காலை கதறாடும், ஆண்கள் சீட்டி அடித்தால் மாட்டுப்பிடி வீரர்கள் நாட்டை பிடிப்பார்கள். பெண்களின் குழவை சத்தமா, இல்லை ஆண்களின் விசில் சத்தமா? யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். ஊட விட்டு ரசிப்பது மஞ்சள் விட்டு, ஆக விட்டு ரசிப்பது ஜல்லி கட்டு, ஆக விட்டு ரசிப்பதுதான் மத மஞ்சள் விரட்டு என்ற ஒரே நோக்கத்தோடு மஞ்சு விரட்டால் நெஞ்சுக்குள் மனம் மணக்குது. புதுக்கோட்டை மண்ணிலே பாடலும் சிலிக்கின்றது. சிலிக்கின்ற ஆலையா, மிக்க 9 வீரர்களா? ஆற்றல் மிக்க ஆலையா, அறிவு மிக்க வீரர்களா? ஒரு ஆலையா, கல்லூரி மாணவர்களா? கல்லூரி மாணவர்கள் ஆலையா, இல்லை ஒரு காலைக்கு பெருமை சேர்க்கிறவா, இல்லை 9 வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா? ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்க்கிறவா, இல்லை அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா? வானத்து வானவில்லை வடமாக திரைத்து, வாசை என்னும் பாம்பை நாளாக பிடித்து, ஆய் காலையின் கழுத்தில் விரித்து, உறவினரின் மூக்கள் குரல் ஏற்று ஆடும் ஆட்டமே இதுதான். ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா, இல்லை ராமனின் வாளுக்கு ஈடாகும் காளையர்களா? நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா, இல்லை நீ என்னை முட்டு வந்த தெய்வமா? புண்ணிய பூமியிலே புழுதி பறக்கும் காளையின் ஆட்டமா, இல்லை அதை மம்புக்கு இழுக்க சுட்டுகின்ற 9 வீரர்களா? யாரென்று பொறுத்திருந்த வார்மம் சென்று அறியுங்கள், உற்சாகப்படுத்துங்க. சத்தமா இல்லை முத்தமா, யார் என்று பொறுத்திருந்த வார்மம். நேரங்கள் நெருங்கிவிட்டன, காலங்கள் கடந்து விட்டன. இது தொழிலை பெறுவதற்கு ஒரு காலையா, இல்லை 9 வீரர்களா? அட்டுடல் வேலியா, இல்லை கருமை நாயகனா? ஐயன் வளர்த்த காலையா, இல்லை ஐயா சென்ற வீரமா? என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா, வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா? வீரர்களே களம் காலைக்கா, இல்லை வேகை காலையா? பொறுத்திருந்து பார்ப்போம். ஓட விட்டு ரசிப்பது மஞ்சள் விரட்டு, ஆக விட்டு ரசிப்பது ஜல்லி கட்டு, ஆட விட்டு ரசிப்பதுதான் பண மஞ்சள் விரட்டு என்ற ஒரே நோக்கத்தோடு தற்சமயத்தில் ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு ஆட்டுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் கவுதி வட்டம் புதுக்கோட்டை தெய்வ திருக்க பாலு என்ற நிலைகளுக்கான் தேவர் நினைவாக ராமநாதபுரம் மாவட்டம் புறாவாசல் தர்ம முனீஸ்வரர் கோவில் காலையில் திட்டப்பட வளம் வந்து விட்டிருக்கிறது. அந்த காலையில் எப்படி மடங்கிய தீரோமன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பெத்தாச்சு குடியிருப்பு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறாரா, பெத்தாச்சு குடியிருப்புக்கு பெருமை சேர்க்கிறாரா, சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறாரா? வீரர்களை உற்சாகப்படுத்துங்க. நேரங்கள் நெருங்கிவிட்டன, காலங்கள் கடந்து விட்டன. ஒரு காலையா, 9 வீரர்களா? அட்டுடல் வேணியா, கருமை நாயகனா? ஐயன் வளர்த்த காலையா? மாட்டுப்பிடி வீரர்கள் நாட்டு உரிமையாளரை காலை காலப்பட்டு 6 நிமிடம் முடிவடைந்துவிட்டது. மாட்டினுடைய உரிமையாளர்கள் மாட்டுப்பிடி வீரர்களை காலை காலமளித்தபட்டு 6 நிமிடங்கள் நிறைவுபடுத்தும் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு எதிர்கொள்கிறோம். காக்கி சட்டையில் கம்பால் கரையில் காத்து நிற்கும் கருப்பசாமி போல வெயிலில் காய்ந்து மழையில் நனைந்து உணவு உண்ணும் நேரம் உறுதியாக தெரியாது குழந்தையில் பாசத்தை நெஞ்சிலே மறுத்து உயர் அதிகாரிகள் ஆணைக்கு இணங்க சிறப்பான முறையில் காவல் பணி புரிந்து கொண்டிருக்கின்ற காவல்துறை சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் மற்றும் பதவதற்கும் நேரத்தில் பதட்டமில்லா மனதோடு உன்னை காக்கும் கடவுள் வாழ்க்கை நான் தான் என்று சிறப்பான முறையில் மருத்துவ பணி புரிந்து கொண்டிருக்கின்ற மருத்துவத்துறை சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் மற்ற பகுதியிலே வெட்ட வீரே
இந்த தருணத்திலே கோடான கோடி நன்றி கணக்குகளை உருவாக்கி சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் வாசல் தர்ம முனீஸ்வரர் காலை. அந்த காலை எப்படி வடக்கே தீர்வோம் என சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை முழுக்கால் எடுத்து விரட்டி எடுத்த வீர மரத்தி வேலு நாச்சியார் மண்ணிற்கு விரும்பி சேர்த்திட தூக்கு கயிறை முத்தமிட்ட மாமன்ன மருது பாண்டியர் ஊங்கின சிவகங்கை மாவட்டம் பெத்தாச்சி குடியிருப்பு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் அந்த அபயநாதர் நாராயணத்தேவர் சூராட்சி என்ற தலைவர் அவர்களுக்கு சார்பாக ஆனா கணேசன் ஒன்றிய அமைச்சர் ஆனா வீரபாண்டி பீகாம் சூராட்சி என்ற தலைவர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை உறுத்தாக்கி கொள்கின்றோம். உற்சாகப்படுத்துங்க. ஆண்கள் விசிலடித்தால் நாடுபடி வீரர்கள் நாட்டை பிடிப்பார்கள். பெண்கள் குழவையிட்டால் நாளை சதுராடும். ஆண்கள் விசில் சத்தமா பெண்களின் குழவை சத்தமா நாடு ஒருங்கிருந்து பார்ப்போம். ஊனை விட்டு ரசிப்பது மஞ்சள் விரட்டு விட்டு ரசிப்பது சரி கேட்டு ஆடு விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சள் விரட்டு என்ற ஒரே நோக்கத்தோடு தற்சமயத்திலே ஆடு களத்திலே அனல் பறக்க உள்ளினி பறக்க கம்பீரமான ஓட்டத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற ஆளை திருப்பாளையர் தர்ம முனீஸ்வரர் அந்த காலை எப்படி வடக்கே தீர்வோம் என சிவகங்கை மாவட்டம் பெத்தாச்சி குடியிருப்பு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகையினை விழாவுக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு ஒரு நாளைக்கு விருது சேர்க்கிறவா 9 வீரர்களுக்கு விருது சேர்க்கிறவா கட்டுடல் வீணியா கருமை நிறநாயகனா வளர்த்த காளையா ஐயாதந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தை நாட்டாமா களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் நாளைக்கா பொறுத்திருந்து பார்ப்போம். விட்டு ரசிப்பது மஞ்சள் விரட்டு விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு ஆட விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சள் விரட்டு என்ற ஒரே நோக்கத்தோடு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அவர்களை நினைவாக தர்ம முனீஸ்வரர் கோவில் காலை. அந்த காலை எப்படி வடக்கே தீர்வோம் என சிவகங்கை மாவட்டம் பெத்தாச்சி குடியிருப்பு வீரர்களும் உடைப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். மிக்க 9 வீரர்களா ஆற்றல் மிக்க அறிவு மிக்க வீரர்களா 9 வீரர்களா கட்டுடல் வேணியா அருமை நிறநாயகனா வளர்த்த காலையா அதுபடி வீரர்களே நாட்டின் உரிமையாளர்களே காலை களமறிந்த 10 சரியாக 10 நிமிடங்கள் கடைசி 10 நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 10 நிமிடம். நேரங்கள் நெருங்கிவிட்டன. காலங்கள் கடந்து விட்டன. இந்த கடமையான போட்டியில் ஒரு காலைக்கு பெருமை சேர்த்தினவா 9 வீரர்களுக்கு பெருமை சேர்த்தினவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்தினவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தினவா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சள் விரட்டு ஆட விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு ஆட விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சள் விரட்டு என்ற ஒரே நோக்கத்தோடு சமயத்திலே ஆடுகளத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை அவள் தர்ம முனீஸ்வரர் காலை. அந்த காலையை எப்படி வடக்கே தீர்வோம் என சிவந்த மண்ணாம் சிவகங்கை சீமை பெத்தராட்சி குடியிருப்பு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடமையான போட்டியிலே அள்ளி மலர் எடுத்து அசராமல் நாட்டெடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த மண்ணீரம் தீராது என்பதற்கு இணங்க புதுக்கோட்டை மண்ணினால் எங்க ஊரு தெய்வ திருமகனார் பசுமன் ஊரா உத்தராவளிக்கு தேவரல்ல ஆடுதுவாகிறது தேரு அத கண்டு அசந்து போய் நிற்குது பாரு பக்கத்து இரண்டு நிற்கும் மக்கள் மத்தியிலே திமிர் கொண்ட காளையா திறமை கொண்ட வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அணி மிக்க வீரர்களா ஒரு காளையா 9 வீரர்களா கட்டுடல் வீணியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயாதென்ற வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே
களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம். வீரர்களை உற்சாகப்படுத்துங்க. ஒரு சதவீங்க உங்களது கர ஓசை இவர்களின் ஊக்கமிருந்து உங்கள் மண்ணிற்கும் இருந்து ஆக்கமும் ஊக்கமும் நல்ல தந்திர வெற்றி பரிசினை எட்டி பறித்திட ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திடவா, சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா என்று ஒருத்திருந்து பார்ப்போம். ஓட விட்டு ரசிப்பது மஞ்சள் விரட்டு, ஆக விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு, ஆட விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சள் விரட்டு என்ற ஒரே நோக்கத்தோடு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஆளை பாவனை என்ற விலை கொடுத்தான். ராமநாதபுரம் மாவட்ட குணவாசல் தர்மபுரீஸ்வரர் கோவில் அந்த காலையை எப்படி முடக்கியே தீர்வோம் என சிவகங்கை மாவட்டம் எட்டாட்சி குடியிருப்பு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கடுமையான போட்டியிலே உற்சாகப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. நேரங்கள் நெருங்கி விட்டன, காலங்கள் கடந்து விட்டன. வீரர்களை உற்சாகப்படுத்துங்க. நேரங்கள் நெருங்கி விட்டன, காலங்கள் கடந்து விட்டன. வட்டம் அமைத்து வடக்கையில் சூட்டி நேற்று திலகமிட்டு நிறைவாளை மூட்டி மண் அள்ளி கைவிரித்து அறுவடைக்கும் நேரத்தில் நாளையார் பாய்ச்சலே வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குத்தி கிழிக்கும் கொம்புகளை நேர்மைக்கு விதித்தாடி நிலம் குத்தி மண்ணும் தெய்வம் அருளாக்கு திகைத்திட ஒரு காலையா இல்லை 9 வீரர்களா கருமையின் நாயகனா ஐயன் வளர்த்த காலையா வீரமா எந்த இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம். ஓட விட்டு ரசிப்பது மஞ்சள் விரட்டு, அவர் விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு, ஆட விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சள் விரட்டு என்ற ஒரே நோக்கத்தோடு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஆளை சட்டம் நடுநடுக்க குற்றால அருவியும் சிறு சிறுக்க உலக வளர்த்த ஆளை பதித்த உடனே நடுக்க வைக்க தன் நாட்டி கொண்டு தனது நாட்டின் புகழை நிலைநாட்டிட போவது காளையா 9 வீரர்களா யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம். ஆட்டங்கள் புதிதல்ல, செஞ்சில் புள்ளியும் பயமில்லை. எத்தனையோ ஆங்கிலேயர்கள் தமிழனின் ஆட்டம் கண்டு ஓய்வு நின்றாலும் தமிழன் மார்கட்டி சொல்ல மாட்டான். அதுதான் வட மஞ்சி விரட்டா ஒதுக்கப்பட்ட நேரங்கள் நெருங்கிவிட்டன, ஆட்டங்கள் கடந்து விட்டன. பெறுவதற்கு ஒரு நாளையா 9 வீரர்களா தொடர் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அது களமெல்லாம் வீரர்களின் வெட்டவா வீரர்களே களம் காளைக்கா யார் என்று கொடுத்திருந்து பார்ப்போம். நாவணி ரொட்டி கண்ணியின் கைவிடுக்கும் இளைஞனுக்கு காளையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல. இருமலை நடுவே உருவாடும் வீரனுக்கு இமிகட்டி அழைக்க இது ஒன்றும் புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் எட்டாட்சி குடியிருப்பு வீரர்களும் மிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கொஞ்சம் கடைசி 4 நிமிடங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. கடைசி 4 நிமிடம் உற்சாகப்படுத்துங்க. நேரங்கள் நெருங்கி விட்டன, ஆழங்கள் கடந்து விட்டன. பெறுவதற்கு ஒரு நாளையா 9 வீரர்களா தொடர் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா வேங்கைக்கா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். ஓட விட்டு ரசிப்பது மஞ்சி விரட்டு, ஆக விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு, ஆட விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சி விரட்டு என்ற ஒரே நோக்கத்தோடு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நாளை பாவனை என்ற நிலை கொடுத்தார் தேவர் அவர்களின் நினைவாக ராமநாதபுரம் மாவட்டம்
தர்ம முனீஸ்வரர் கோவில் காலை. அந்த காலையில் எப்படி கடைசி மூன்றே நிமிடம் ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம். நேரங்கள் நெருங்கி விட்டன, ஆட்டங்கள் கடந்து விட்டன. பெறுவதற்கு உருவாயா 9 வீரர்களா வேங்கை நாயகனா அந்த மன்னருக்கு 9 வீரர்களா யாருக்கு கொடுக்கிறது வருவோம் உங்களது கருவூசி வீரர்களின் ஊக்கமருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்ல தந்திர வெற்றி பரிசு வெற்றி பரிசுகளா 9 வீரர்களா நாயகனா வளர்த்த காலையா பெருமாச்சி குடியிருப்பு நண்பர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா சீட்டி அடியுங்க பெருமை சேர்க்கிறவா குடியிருப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா முடியாது என்பது போலதான் இக்கடன் இல்லாதற்கு எக்கடன் இல்லை வீரம் இல்லாதற்கு வேறமில்லை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் சீட்டி ராமநாதபுரம் மாவட்டம் கவுனி வட்டம் புதுக்கோட்டை தெய்வத்திற்காப்பாடு என்கின்ற நிறைவாத்தான் தேவர் அவர்களின் நினைவாக புனவாசல் தர்ம முனீஸ்வரர் கோவில் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறார். சிறப்பாக விளையாட சிவகங்கை மாவட்டம் பெத்தாஞ்சி குடியிருப்பு வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி.